பார்த்தாலே நாக்கில் எச்சி ஊறும் நம்ம ஒரு ஸ்பெஷல் மட்டன் மசாலா கறி பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி வந்துருக்கு. உடனே உடையுது. உடனே உடையுது. தெரியும் பார்த்தீங்களா? கறி நல்லா பஞ்சு மாதிரி வந்துருக்கு. டேஸ்டியான மட்டன் சுக்கா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா தான். இப்போ இந்த கறி பார்த்திங்கன்னா இந்த கிண்ணத்தில் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக ஒரு கிண்ணம் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் நான். இப்போ இதே கிண்ணத்தில் தான் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே எடுக்க போகிறேன். ஏன்னா அளவு கரெக்டாக காமிக்கணுங்கிறதுக்காக இப்போ இது ஒரு கிண்ணம் நிறையா நான் எடுத்திருக்கேன். மட்டன் சுக்கா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப்பு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கறி, 1/4 கிலோ வெங்காயம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம் எடுத்துக்கலாம். தக்காளியும் நான் இந்த கிண்ணத்துலேயே அளந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கறி பார்த்திங்கன்னா உப்பு போட்டு பாதி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது அந்த வேக வச்ச குக்கர்லேயே பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு கரெக்டாக நான் ஒரு 4 வெந்தயம் 5 வெந்தயம் எண்ணெயை எடுத்து சேர்த்துக்கிறேன். அடுத்து நல்லா தாராளமாக ஒரு 1.5 ஸ்பூனு சோம்பு போட்டு தாளிச்சிக்கணும். அடுத்து பட்டை தாராளமாக சேர்த்துக்கலாம். இது ஓரளவு பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு இந்த கிண்ணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிண்ணம் நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 பங்கு சின்ன வெங்காயம், மீதி வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். கறி வந்து 1/2 கிலோ கறி எடுத்துருக்குறேன். 1/2 கிலோ கறிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ வெங்காயம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கணும், ப்ரௌன் கலராக வரணும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம கறி சேர்க்கணும். கறி வேக வைக்கிறப்ப உப்பு போட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னா தண்ணி வந்து அதிலே வரும். அப்போ வந்து ஓரளவு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வச்சா போதும். அந்த கறி வேக வச்சு எடுக்கிறப்பயே தண்ணி பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக வரும். அதனால் தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறிட்டு வருது. இப்போ வந்து தக்காளி பார்த்திங்கன்னா அதே கிண்ணத்தில் வந்து ஒரு 1/2 கிலோ கறிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம் தக்காளி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். தக்காளி கூட போடுறதுனால நல்லாயிருக்கும். இதே கிண்ணத்தில் தான் நான் தேங்காயும் எப்படி எடுக்கிறேங்கிறத காமிக்கிறேன். இப்போ வந்து 3/4 கிண்ணம் வந்து வெங்காயம் எடுத்தோம், பொடிசாக கட் பண்ண வெங்காயம் எடுத்தோம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம் தக்காளியும் நான் சேர்க்கலாம். இப்போ சேர்க்க போகிறதில்ல, கறி சேர்த்துக்க போகிறேன். இப்போ வந்து இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சு, நல்லா வதங்கி கலர் மாறிட்டு வருது. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்சு பாதி உப்பு போட்டிருக்கேன் கறியில், வேக வச்ச கறியை எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். ஏன் வந்து குக்கர்லேயே செய்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்தது வந்து 3/4 பாகம் தான் வெந்திருக்கு. இப்போ இதுலேயே குக்கர்லேயே செஞ்சோம்னா நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேகிறதும் பார்த்திங்கன்னா அந்த மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா வெந்துடும். இப்போ வந்து ஒரு பரட்டி விட்டோடனே
இந்த ஸ்டேஜில் சில கறியில் பார்த்திங்கன்னா தண்ணி வரும். தண்ணி வந்ததுன்னா அந்த தண்ணியை எடுத்தோ தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டோ, இல்லை அந்த தண்ணி கொஞ்சமாக தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணி சுண்டுனதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். கறியில் தண்ணி இருக்கிறப்பையோ இந்த ஸ்டேஜில் தண்ணி இருக்கிறப்பையோ தக்காளி சேர்த்தோம்னா அது டேஸ்ட்டே வராது. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கறியில் வந்து தண்ணி எதுவுமே வரல, ட்ரையாக தான் இருக்குது. அதனால் நான் உடனே தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் கறி வேக வச்சு எடுக்கிறப்ப தண்ணி நிறையா வந்துச்சு அப்படின்னா தண்ணி இல்லாமல் வெறும் கறியை மட்டும் சேர்த்துட்டு தண்ணியை அப்படியே வச்சுருங்க. தண்ணியை வந்து கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை பொறுத்த வரைக்கும் தண்ணி எதுவுமே இல்லை. ஒரு 2 நிமிஷம் பாருங்கள். தண்ணி வந்து வதக்க தண்ணி வந்து வரும், வெளியில் வரும். அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணிடலான்னா தண்ணியை எடுத்து ஒரு கிண்ணத்துலேயோ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பார்த்திங்கன்னா அதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கறியில் வந்து நம்ம பாதி உப்பு தான் போட்டிருக்கோம். இப்போ இந்த கறிக்கு தேவையான உப்பை நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கணும். இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி மட்டும் சேர்க்காதீங்க, தண்ணியும் தெளிக்கவும் வேண்டாம், தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அந்த தக்காளி கறியோட ஃப்ளேவரில் இறங்கணும். கறியோட இதில் தக்காளி ஃப்ளேவர் வந்து கறியில் இறங்கணும். அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி தெளிக்கவே கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3 வாட்டி 4 வாட்டி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படி உங்களுக்கு வந்து தீயிற மாதிரி இருக்குதுன்னா அடுப்பை வந்து சின்னதாக வச்சுக்கோங்க. அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இப்போ பாருங்க தக்காளி பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, இந்த தோல் மட்டும்தான் தெரியுது. தக்காளியோட தோல் மட்டும்தான் தெரியுது. இப்போ நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாமே சேர்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் சிம்மில் வச்சு அடுப்பை சின்னதாக வச்சு குறைஞ்ச தீயிலேயே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. பார்க்க தீயவும் தீயாது. இல்லாட்டி நம்ம அதிகமாக வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் வந்து தண்ணியும் இல்லை, இந்த தக்காளியோட ஈரப்பதம் தான் இருக்கும். அப்போ தீய ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கிட்டே பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தீயாது. இப்போ வந்து நம்ம அடுத்தது என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 3 சிட்டிகை, ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்தது கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு அரைச்ச கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நான் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். அடுத்தது சோம்பு பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்பூன் தாராளமாக எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அடுப்பை வந்து நம்ம வேகமாக வச்சுக்கலாம். ஏன்னா தண்ணி இருக்கிறதுனால அந்தளவு சீக்கிரம் தீயாது, வேகமாகவும் வேக ஆரம்பிக்கும். இப்போ எதுக்கு நம்ம வந்து தீயாமல் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கும். இப்போ நம்ம மசாலா போட்டிருக்கோம் இல்லையா, இந்த மசாலா ஃப்ளேவர்லாம் இறங்க ஆரம்பிக்கும். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ தண்ணியும் கொதிக்க ஆரம்பித்தோன்னே நான் ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன், அது வந்து சேர்த்துட்டு. இப்போ இதில் வந்து நான் தேங்காய் போட்டு செய்ய போகிறேன். நல்ல ஒரு திக்கான கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறேன், குழம்பு மாதிரி நான் செய்யலை. இது வந்து ஒரு 8 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ அந்த அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். ஒரு 8 பேர் வந்து தாராளமாக சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம், குழம்பாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு கெட்டியாக ஒரு கிரேவி மாதிரி இருக்கிறதுனால சப்பாத்தி, இட்லி,
தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம தொட்டுக்கலாம். இப்போ இது கலர் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இப்போ இதுவே நல்லா வந்து சுண்டை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தக்காளி மட்டும் ஆட் பண்ணோன்னா சுக்காவாக ஆயிரும். இது எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே ஒன்று தான். ஆனால் வெங்காயத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு தக்காளி வந்து கூட சேர்த்தோம் அப்படின்னா சுக்கா தான், முக்கால்வாசி சுக்கா தான். இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா சுக்கா தான் சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் சுக்கா வறுவல் மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதிலே வந்து பாதியாக நீங்கள் எடுத்து வச்சுட்டு கூட மீதி வந்து தேங்காய் ஊற்றி நம்ம குழம்பு மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாகவே வந்து சுக்கா மாதிரி செய்ய போகிறதில்ல, குழம்பு மாதிரி தான் செய்ய போகிறேன். ஒரு கெட்டியான கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறேன், குழம்பு கூட கிடையாது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா கொதிச்சு தண்ணி இல்லை, நல்லா சுண்டிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து மிளகு ஒரு அரை ஸ்பூன், சீரகத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ தேங்காய் வந்து ஒரு அரை கப்பே எடுத்திருக்கேன். இந்த கப்பில் அரை கப்பு எடுத்தால் கூட போதும். இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, காரம் எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா காரம் தான் மெயின். காரம் கம்மியாக இருந்ததுன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் தேங்காய் போட்டதுக்கப்புறம் நம்ம சேர்க்க முடியாது. இப்போ வந்து தேங்காய் பார்த்திங்கன்னா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இந்த கிரேவியில் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எதுவுமே முழுசாக நம்மளுக்கு தெரியவே தெரியாது, ஏன்னா நல்லா வதங்கிடுச்சு. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி முழுசாக எதுவுமே தெரியல. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் ஊற்றி கிளறி விட்டு மூடி போட்டு குக்கரை மூடி விசில் வந்ததுக்கப்புறமேட்டு இறக்கிடலாம். கொஞ்சமாக பன்னீர் இதில் சேர்த்துக்கலாம். விசில் வந்துருச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்த்துடலாம். வாசனையும் வந்துருச்சு, அதனால் தாராளமாக குக்கரை திறந்துடலாம். ஒரு 5 விசில் வந்தால் போதும். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் மிதந்து கலர் சூப்பராக வந்துருக்கு. இந்த ஸ்டேஜ் போதும். இதில் வந்து உப்பு மட்டும் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே காரம்லாம் செக் பண்ணேன். காரம் டேஸ்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதை செஞ்சு இந்த மாதிரி இந்த முறையில் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கறி பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி வந்துருக்கு. உடனே உடையுது.
உடனே உடையுது. தெரியும் பார்த்தீங்களா? கறி நல்லா பஞ்சு மாதிரி வந்துருக்கு. டேஸ்டியான மட்டன் சுக்கா. இன்றைக்கி மட்டன் சுக்கா தான் பண்ண போகிறோம். அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி பஞ்சு மாதிரி வேக வச்சு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து தேங்காய் போட்டு நல்லா ஒரு திக்கான கிரேவி வந்து ஒரு 8 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். அளவு வந்து நான் உங்களுக்கு எப்படி கரெக்டாக நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், அப்படி ஒரு இது பண்ணாவே பெரட்டினாவே வந்து உடையுது. இப்போ நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது மட்டன். அப்போ தான் அந்த டேஸ்ட்டும் தக்காளியோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி